மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் இது ஆடியோ வந்து பிரச்சனை என்னன்னு செக் பண்ணதில் சாஃப்ட்வேர்லாம் ஓகேவா தான் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட், நாங்கள் யூஸ் பண்ணுற வைஃபைல அதில் இருக்கிற அந்த பேண்ட்வித் வந்து கம்மியாக இருக்குது. அதனால நம்ம லைவ் போகிறப்போ அந்த ஆடியோ சிங்க் இஷ்யூ வருது. ரெக்கார்ட் பண்ணுறப்போ ப்ராப்பராக இருக்குது, லைவ் போகிறப்போ ஆடியோ சிங்க் இஷ்யூ வருதுன்னா அப்போ அந்த இன்டர்நெட் தான் ப்ராப்ளம்னு. சரி, நான் ஜியோ கால் பண்ணி அதை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம ரெக்கார்டடாக போவோம், ஓகேங்களா? அதனால தான் இன்றைக்கி ரெக்கார்டடாக போகிறோம். அதே மாதிரி ஏன் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன்னா, இங்கே பவர் கட் மக்களே, மழை, பவர் கட்டு, அதனால் மொபைல் நெட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். ஆடியோ ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மே 13th கரண்ட் அஃபேர்ஸ் போயிடுவோம் மக்களே. மே 13th கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன் மக்களே. நீங்கள் அபிட் சார் இங்கிலீஷ் அப்படின்னு போய் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும். இதில் வந்து கோர்சஸ் நிறைய இருக்குது. டிஎன்பிசி மெயின்ஸ் கோர்ஸில் ஆரம்பித்து நம்மளோட பேங்கிங், ரீசனிங், இங்கிலீஷ்க்கும் சரி, நம்மளோட பேங்கிங்கில் மெயின்ஸ் கோர்ஸுமே இருக்குது. அடுத்து புக் ரீடிங்க்கான கோர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ செக் அவுட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபீட்பேக் கேட்டுட்டு கூட யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? அபிட் சார் இங்கிலீஷ் நான் அடிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் தான், ஓகேங்களா? டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க, அது எப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, நம்ம லைவ் போயிடுவோம், ஓகேங்களா? 13th மே கரண்ட் அஃபேர்ஸ் போவோம் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் நியூஸ் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஜன் சுரக்ஷா ஸ்கீம் அதோட 10th ஆனிவர்சரி வந்திருக்கு. அதுதான் இந்த நியூஸாக வந்திருக்கு, 10th ஆனிவர்சரி. என்னென்னா ஜன் சுரக்ஷா ஸ்கீம்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, இந்த 3 ஸ்கீம்ஸையும் தான் சேர்ந்து ஜன் சுரக்ஷா ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? எப்போ இதை லான்ச் பண்ணாங்கன்னா May 9, 2015 கொல்கத்தா, வெஸ்ட் பெங்காலில் வச்சு நம்மளோட ஆனரோட பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து லான்ச் பண்ணியிருப்பார் இந்த 3 ஸ்கீம்ஸையும், ஓகேங்களா? இதுதான் ஜன் சுரக்ஷா ஸ்கீமோட. ஒன்றும் இல்லை, 3த்துலையுமே வந்து சுரக்ஷான அப்படின்னு லைஃப், லைக் எப்படி சொல்கிறது, சுரக்ஷான்ற கவரேஜ் உங்களுக்கு ஆக்சிடென்டல் கவரேஜ் இது மாதிரி வருது இல்லை இன்சூரன்ஸ் கவரேஜ், அந்த மாதிரி தான் வரும். இது 3மே அந்த மாதிரி தானே. இப்போது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்றது அந்த பர்டிகுலர் பெனிஃபிஷியரி வந்து இறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து 2 lakh வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு அதுக்கு வந்து 2 lakh கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஜீவன்னா உயிர், ஜீவன் ஜோதினா உங்களுக்கு புரியும், பீமானா இன்சூரன்ஸ், ஓகேவா? யோஜனா தான் ஸ்கீம். அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இது ஒன்றும் இல்லை, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலேன், ஆக்சிடென்ட் ஆகி பார்ஷியல் டிசேபிலிட்டி இல்லை ஃபுல் டிசேபிலிட்டி, ஒரு கை ஒரு காலோ இல்லை 2 கை 2 காலோ அந்த மாதிரி எதாவது நடக்குது அப்படின்னா அந்த டைமில் இன்சூரன்ஸ் கவரேஜ் தராங்க. பார்ஷியல் டிசேபிலிட்டினா 1 lakh, ஃபுல் டிசேபிலிட்டினா 2 lakhs தராங்க. அதுதான் இந்த சுரக்ஷா பீமா யோஜனா. அட்டல் பென்ஷன் யோஜனா உங்களுக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிறைய வந்து பென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இன்கம் டேக்ஸில் என்ரோல் ஆகாத இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல மக்களே. அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்னா இப்போ யாரை சொல்லலாம்னா, இப்போ இந்த ரோட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக பிஎஃப், இஎஸ்ஐ அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களா அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. அவங்கள என்ரோல் பண்ணுறதுக்காகவே ஈஷாராம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணாங்க. ஈஷாராம் போர்ட்டல் எந்த வருஷம் லான்ச் பண்ணது மக்களே, அது கமெண்ட்டில் போடுங்க, ஓகேங்களா? இந்த அட்டல் பென்ஷன் யோஜனான்றது என்னென்னா, டேக்ஸ் பேயர்ஸ், அதாவது என்னென்னா இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வந்து மந்த்லி பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணுன்றதான் அந்த அட்டல் பென்ஷன் யோஜனா, ஓகேங்களா? இப்போ இது ஒன்றொன்றத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டெத் ஆனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பெனிஃபிஷியரி டெத் ஆகிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 lakh வந்து தருவாங்க அந்த ஃபேமிலிக்கு, ஓகேங்களா? லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் டெத் ஆஃப் எனி, இது கவர்மெண்ட்டோட ஸ்கீம், ஓகேங்களா? எலிஜிபிலிட்டினா என்ரோல் ஆகிறதுக்கு மினிமம் 18 years, மேக்ஸிமம் 15 yearsக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிலிட்டி, அது என்ரோல் ஆகலாம். ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் யூஸ்வலாக வந்து இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருப்போம்ல, மார்ஜினல் அண்டர் என்ன சொல்கிறது, எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்களுக்கும் சரி, ரொம்ப ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். அந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவில் என்ரோல் ஆகிருக்க எல்லாருக்குமே இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்பில்டாக வந்துடும், ஓகேங்களா? அப்புறம் என்ஆர்ஐமே நான் ரெசிடென்ட் இந்தியன், என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இந்தியன், அவங்களும் இன்கம் டேக்ஸ் பேயராக இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுமே எலிஜிபிள், ஓகேங்களா? அவங்க இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா அதுக்கு இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது, இந்த ஃபண்டை கொடுக்கறது யாருன்னா எல்ஐசி மக்களே. எல்ஐசி அதர் இன்சூரன்ஸ், இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே இந்த ஸ்கீம்லாம் இருக்குது.
அதில் வந்து வேறு இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பாங்க. மோஸ்ட்லி பேங்க்னா எல்ஐசி வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, எல்ஐசி அதர் இன்சூரன்ஸ், கவர்மெண்ட்டுக்கு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, 5 ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குல்ல அவங்களுமே. ஓகேங்களா, இது இல்லாமல் நிறைய இன்சூரன்ஸ் தான் இருக்குது. அடுத்து என்ரோல்மெண்ட் பாருங்கள். இப்போ ஏப்ரல் 2025 வரைக்கும் டோட்டல் என்ரோல்மெண்ட் வந்து 23.63 crore என்ரோல்மெண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஓகேங்களா, அதுலேயும் பர்டிகுலராக ஃபீமேல் என்ரோல்மெண்ட்டும் 10.6 crore. ஓகேங்களா, ஓகே மக்களே. நெக்ஸ்ட் ஸ்கீம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் ஆன இப்போ ஆக்சிடென்ட் ஆகி பார்ஷியல் டிசபிலிட்டி, ஒரு கை ஒரு கால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிடுது அப்படின்னா, ஃபுல் டிசபிலிட்டினா 2 கை 2 கால் அந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னா அந்த டைமில் வந்து இன்சூரன்ஸ் தருவாங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள், சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகி டெத்தே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 2 lakhs தருவாங்க. பார்ஷியல் டிசபிலிட்டினா 1 lakh, ஃபுல் டிசபிலிட்டினா 2 lakhs. ஃபுல் டிசபிலிட்டினாலும் டெத்துனாலும் 2 lakhs வந்துடும். பார்ஷியல் டிசபிலிட்டினா 1 lakh. ஓகேங்களா, என்ஆர்ஐமே இது எலிஜிபிள். அவங்க இன்கம் டேக்ஸ் பேயராக இருக்கக்கூடாது. இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களாம் இல்லாமல் இருந்தால் அவங்களுமே எலிஜிபிள். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 to 17 years. அது 18 to 50 மக்களே, இது 18 to 17 years. இதுக்கு ப்ரீமியம் பாருங்கள், இதுக்கு ப்ரீமியம் இங்கே போடலையா. இதுக்கு வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனாக ப்ரீமியம் வந்து 436 மக்களே. ஒரு வருஷத்துக்கு 430, இதில் மென்ஷன் ஆகலை, நோட் பண்ணிங்க, 436 rupees. இதுக்கு ப்ரீமியம் வந்து 20 rupees பர் மந்த். அதாவது ஒரு மந்த்துக்கே 2 ரூபாய்க்கு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 1 yearக்கு 20 rupees பே பண்ணணும் நீங்கள், அவ்வளோதான். அடுத்து இதை மேனேஜ் பண்ணுறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், போஸ்ட் ஆஃபீஸுமே இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் என்ரோல்மெண்ட் பாருங்கள். அதில் வந்து 23.63 பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனாவில், சுரக்ஷா பீமா யோஜனாவில் 51.06. ஏன்னா இது ப்ரீமியம் கம்மியாக இருக்குல்ல, அதனால் நிறைய பேர் என்ரோல் ஆகிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீமேல் என்ரோல்மெண்ட் வந்து 23.87 crore. ஓகேங்களா, அடுத்து அட்டல் பென்ஷன் யோஜனா. அட்டல் பென்ஷன் யோஜனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கும் பென்ஷன்ஸ் போய் கொடுக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா, இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா, அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டை டிஸ்போஸ் பண்ணுறது, அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 18 to 40 years. எலிஜிபிலிட்டி 3த்துமே டிஃபர் ஆகும் மக்களே. ஃபஸ்ட்டு ஜீவன் ஜோதியை 18 to 50, சுரக்ஷா பீமா வந்து 18 to 70, இது 18 to 40. 18 to 40 வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. அப்புறமா 60, ஆஃப்டர் 60, அந்த 40லேருந்து 60 இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்ல. 18லேருந்து 40 இங்கே பே பண்ணிவிட்டு ஆஃப்டர் 60 உங்களுக்கு ஏஜ் வந்து 60 ஆனதுக்கப்புறமா மந்த்லி இன்கம் வரும் உங்களுக்கு. பென்ஷன் மாதிரி வரும். மினிமம் 1000லேருந்து மேக்ஸிமம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மினிமம் 1000லேருந்து மேக்ஸிமம் 5000 வரைக்கும் உங்களுக்கு வரும். நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதை பொறுத்து அது மாறும். நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி பென்ஷன் வரும். ஓகேங்களா, ஆஃப்டர் 60 years வரப்போ. ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், இப்போ நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து இப்போ நானே வச்சுங்க, நான் வந்து இதில் என்ரோல் ஆகியிருக்கேன். ஆனால் என்ன இன்னும் ஒரு பர்டிகுலர் சினாரியோவில் எனக்கு எதாவது நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஸ்பவுஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பென்ஷனை வாங்கலாம். அந்த மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். புரியுங்களா, என்னோடய ஸ்பவுஸ்க்கு வந்து அந்த ஓனர்ஷிப் போயிடும், பென்ஷன் அவங்க வாங்குவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் ப்ரீ மெச்சூரிட்டி, அதாவது நான் 60 years ஆகிறதுக்கு முன்னாடி நான் டெத் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த டைம் இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கும் போதே டெத் ஆகிட்டேன் 18 to 40 இந்த கேப்லேயே எதாவது ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்பவுஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவங்க அது வரைக்கும் எவ்வளோ அக்யூமுலேட்டட் அமௌண்ட் இருக்கோ அதை அவங்க அப்படியே கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸில் வச்சாங்கன்னா நம்ம போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ரொம்ப இவ்வளோ நமக்கு நியூமரிக்ஸாக நல்லா பார்க்கணும், வேல்யூஸாக. ஓகேங்களா, அடுத்து இதில் என்ரோல்மெண்ட் பாருங்கள். ஏப்ரல் 29 வரைக்கும் 7.66 crore என்ரோல்மெண்ட் ஆகிருக்கு. ஃபீமேல் மட்டும் பர்டிகுலராக 47%. ஓகேங்களா, பிஎஃப்ஆர்டியோட ஸ்டார்டிங் 2003 ஸ்டார்ட் பண்ணது நியூ டெல்லி. கரண்ட் சேர்பர்சன் தீபக் மொகந்தி. இவர் வந்து மே வரைக்கும் தான் இருப்பார். நெக்ஸ்ட் சேர்பர்சன் மாறுவாங்க, அதை அப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா மக்களே? இந்த 3 ஸ்கீமும் ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ்லாம் புரிஞ்சுதா? இது 10 year ஆனிவர்சரியாக இருக்குது, அதனால் எவ்வளோ என்ரோல்ட் ஆகிருக்கு அந்த ஸ்கீமை பற்றி ஸ்டார்டிக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு போயிடுமா? அடுத்து இது பாருங்கள், நான் ஃபெரஸ் மெட்டல் ரீசைக்ளிங் போர்ட்டல். இது ஒன்றும் இல்லை, ஃபெரஸ்னால் உங்களுக்கு தெரியும், இரும்பு அல்லாத அதர் மெட்டல்ஸ்லாம் உலோகங்கள் நிறைய இருக்கும்ல, அது என்னென்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அலுமினியம், காப்பர், லெட், ஜிங்க், அதர் கிரிட்டிக்கல் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு நான் ஃபெரஸ் மெட்டல் இருக்குது மக்களே, அது ஒரு மிஷினரின்னு வச்சுங்க. அதனோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. இப்போது அதை நம்ம அப்படியே போட்டு ஸ்கிராப் போடாமல் அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி திருப்பி அதை இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்தோன்னா இது பேர் தான் சர்க்குலர் எக்கனாமி. ஒரு வேஸ்ட்டான இப்போது ஒரு ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க, அதோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு, அதை அப்படியே என்விரான்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அது என்விரான்மெண்ட்டில் வச்சுட்டு அப்படியே போடாமல்
அதை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி வந்து அதை யூஸ்க்கு கொண்டு வந்து அது இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணுறீங்களா என்விரான்மெண்ட் ப்ரொடக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது வந்து எந்த வழியும் என்விரான்மெண்ட்டாக ஹார்ம் பண்ணாமல் திருப்பி யூஸ் பண்ணுறோம்ல, அதனால தான் சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசைக்கிளிங் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா யூனியன் மினிஸ்டர் கிஷான் ரெட்டி. ஃபெரஸ்ன்றது லைக் வந்து மைன்ஸ், கோல் அண்ட் மைன்ஸ் மினிஸ்டர் மக்களே. ஓகேங்களா? இதில் கோல் சம்மந்தமான இடத்துல தான் இந்த ஃபெரஸ் அயான் இதெல்லாம் படிப்போம்ல, அதனால் இவர் வந்திருக்காரு அப்படின்னா வச்சுங்க. யூனியன் மினிஸ்டர் கிஷான் ரெட்டி தான் லான்ச் பண்ணியிருக்காரு நான் ஃபெரஸ் மெட்டல் ரீசைக்கிளிங் வெப்சைட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் போர்ட்டல். அதாவது அந்த நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அதை என்ரோல் பண்ணி ரீசைக்கிளுக்கான அவங்களோட டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி அதுக்கான ஃபண்டிங் வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? டெவலப் பண்ணது யார் பாருங்க, நேஷனல் நான் ஃபெரஸ் மெட்டல் ஸ்கிராப் ரீசைக்கிளிங் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? அவங்க தான் இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்துங்க. நேஷனல் நான் ஃபெரஸ் மெட்டல் ஸ்கிராப் ரீசைக்கிளிங் ஃப்ரேம் ஒர்க், நியூ டெல்லியில் இருக்கவங்க, அவங்க தான் அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ பாருங்கள், இவங்க வந்து நம்மளோட இது நான் சொன்ன மாதிரி சர்க்குலர் எக்கனாமி இதை பூஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இண்டஸ்ட்ரி ஸ்டாக் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இதில் இந்த போர்ட்டல் என்ரோல் பண்ணுறதால இப்போது வேறு விதமான எக்கனாமிக் ஜென்ரேஷன் அந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா? இப்போ இது சம்மந்தமான ரீசைக்கிளிங் போர்ட்டல் கொண்டு வந்தாங்களா, இது சம்மந்தமான ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? புதுசாக ஒரு எக்கனாமி க்ரோ ஆகுது இல்லை, லைக் அதுதான் சொல்கிறாங்க. எந்த இன்ஸ்டியூஷன் இதில் வந்து இன்வால்வ் ஆகுது, இந்த போர்ட்டல் ரெடி பண்ணுறதுலையும் சரி அப்படின்னு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அலுமினியம் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் டிசைன் சென்டர். ஓகேங்களா? JNARDDC, ஜவஹர்லால் நேரு அலுமினியம் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் டிசைன் சென்டர். ஓகேங்களா? டார்கெட் அண்ட் மெட்டல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அலுமினியம், காப்பர், லீட்னா அந்த இது மக்களே, ஜிங்க், அதர் கிரிட்டிக்கல் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி, இது வந்து இதில் அந்த ரிஜிஸ்ட்ரியில் யாராக இருப்பாங்கன்னு டிஸ்மேண்டல்ஸ்னால் ஒரு பொருளை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல, அது சம்மந்தமான ஆர்கனைசேஷன். ரீசைக்கிளர்ஸ், ட்ரேடர்ஸ், கலெக்ஷன் சென்டர்ஸ், இவங்க எல்லாரும் பற்றி ரிஜிஸ்ட்ரியுமே அதில் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? சிம்பிள் நியூஸ் தான். கிஷான் ரெட்டி தான் லான்ச் பண்ணியிருக்காரு. நேமோட பேர் என்ன, யார் டெவலப் பண்ணால் எந்த பிளேஸ், நான் ஃபெரஸ் மெட்டல் ரீசைக்கிளிங் வெப்சைட் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் போர்ட்டல். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதை என்ரோல் பண்ணி அந்த ஸ்கிராப்பிங் பண்ணி அது சர்க்குலர் எக்கனாமி பூஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து வேர்ல்டு ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஆகுது வேர்ல்டு ஹையஸ்ட் ஸ்னோ லிப்பர்ட் டென்சிட்டி. ஒன்றும் இல்லை மக்களே, ஸ்னோ லிப்பர்ட் அந்த பனிச்சிறுத்தைன்னு சொல்லுவாங்க தமிழில், அதோட கவுண்ட் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? யார் எடுத்திருக்கானா, PLOS, பப்ளிக் லைப்ரரி ஆஃப் சயின்ஸ். ஓகேங்களா? இப்போ இவங்க இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்துங்க, பப்ளிக் லைப்ரரி ஆஃப் சயின்ஸ், US பேஸ் பண்ணது. ஓகேங்களா? அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், லடாக்கில் இருக்கிற ஹெமிஸ் நேஷனல் பார்க்கில் அந்த ஸ்னோ லிப்பர்ட் இருக்குது, அங்கே தான் அதிகமாக இருக்கான். 100 ஸ்கொயர் கிலோமீட்டரில் ரேஞ்சில் ஆவரேஜாக 2 இருக்கான். 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா புரியுது இல்லை? இப்போ நீங்கள் ஸ்கொயருக்கு 4 சைடும் 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வச்சுன்னா எவ்வளோ ஏரியா வரும், அதுதான் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே உங்களுக்கு ஸ்கொயருக்கு 4 சைடு இல்லை, ஒரு சைடு 100 கிலோமீட்டர், இன்னொரு சைடு 100 கிலோமீட்டர், இன்னொரு சைடு 100 கிலோமீட்டர், அனதர் சைடு 100 கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஏரியா வரும், 100 ஸ்கொயர் கிலோமீட்டர். அந்த மாதிரி ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மினிமம் 2.7 இருக்கும். 2 ஸ்னோ லிப்பர்ட் இருக்கான் இந்த எம்எஸ் நேஷனல் பார்க்கில். ஓகேங்களா? இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணது யாரெல்லாம் சேர்ந்து டேட்டா ரெடி பண்ணிக்காங்க கொஞ்சம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் லடாக். வைல்ட் லைஃப் பண்ணுறப்ப அந்த இப்போது ஸ்னோ லிப்பர்ட்னுவே வைல்ட் லைஃப் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, டேராடூன், உத்தரகாண்ட். ஓகேங்களா? அவங்க அடுத்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. வைல்ட் லைஃப் சம்மந்தமாக எது வந்தாலுமே இவங்க வந்துடுவாங்க மக்களே. ஓகேங்களா? இவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் சீட்டாலாம் லான்ச் பண்ணது. ஓகே, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி நியூ டெல்லியில் இருக்கவங்க, இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த டேட்டாவும் இவங்க ரெடியூம் பண்ணிப்பாங்க, சப்போர்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், அந்த லடாக்கில் இருக்கிற ஹெமிஸ் நேஷனல் பார்க்கில் மட்டுமே இந்தியாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 709 இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த லடாக்கில் இருக்கிறதுல மட்டுமே 477 இருக்கான். அரௌண்ட் 68%. சாரி மக்கள், அரௌண்ட் 68% அந்த லடாக்கில் இருக்கிற ஹெமிஸ் நேஷனல் பார்க்கில் மட்டுமே அவ்வளோ ஸ்னோ லெப்பர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? குளோபல் டென்சிட்டி பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஹெமிஸ் நேஷனல் பார்க்கில் 2.07 ஃபார் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொன்னோம். குளோபல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 2.07. சரி, குளோபல் டென்சிட்டி இங்கே இருக்குது பாருங்கள், 0.92. 0.92லேருந்து 1.8, அதாவது 2 விட கம்மியாக தான் இருக்குது 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் குளோபலாக பார்க்குறப்போ. பட் ஹெமிஸ் நேஷனல் பார்க்கில் 2.07 இருக்குது.
100 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். குளோபல் எவ்வளோ, இங்கே எவ்வளோ. ஓகேவா. அடுத்து எப்படிலாம் இந்த ஸ்னோ லிப்பர்ட் இவங்க வந்து ரிசர்ச் பண்ணிக்கிறாங்கன்னா, பேசிக்காக எப்படி பண்ணுவாங்க, அதோட கால் தடங்களாக இருக்கா அந்த மாதிரி. டபுள் சாம்பிளிங் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நம்ம இன்ஜினியரிங்கில் சாம்பிளிங் ஒன்று படிச்சிருப்போம்ல, எவ்வளோ வேரியேஷன் நடந்திருக்கு, இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டு ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க ஞாபகம் இருந்தால் ரீகால் பண்ணி பாருங்கள். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமரா ட்ராப் பேஸ்டு SCMR, ஸ்பேஷியலி எக்ஸ்பிளிசிட் மார்க் ரீகேப்சர். கேமரா பேஸ் பண்ணி சிம்பிளாக எப்படிலாம் இவங்க அதோட கவுண்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது மக்களே. அடுத்து யூனிக் ஃபர் பேட்டர்ன்ஸ், அதாவது அதோட யூனிக் ஜாகிரபிக்கல் இமேஜை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை, எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, சாம்பிளிங் பற்றிலாம் கேட்க மாட்டான் நீங்கள் ஜஸ்ட் ஓகே. அடுத்து பேன்தரா யூனிசியா அப்படின்னு சொல்லுவாங்க அதோட நேம். ஓகேங்களா, இப்படியும் கேட்கலாம் எக்ஸாம்பிள், பேன்தரா யூனிசியா. ஓகேங்களா, ஸ்னோ லிப்பர்ட். அது வந்து IUCN என்னன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஒன்றும் இல்லை, வேர்ல்டு வைடு என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பீஷஸ் இருக்குது, அது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கா, த்ரெட்டனில் இருக்கா, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வந்து இவங்க செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க மக்களே. அது எவ்வளோ கவுண்ட் இருக்குன்றதை பொறுத்து அப்பப்போ அதை வந்து அதுக்கு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதை வந்து என்ன சொல்கிறது, இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கவுண்ட் ஒரு 50 குறைஞ்சிருக்குன்னா அப்போ அதுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது கரெக்டாக. அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அடிக்கடி செக் பண்ணி ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் இவங்க கொடுத்துட்ருப்பாங்க. இதுதான் இவங்களோட வேலை. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். நேச்சரில் இருக்கிற விலங்கினங்களை கன்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா, பாதுகாக்கணும். அதான் எங்களோட வேலை. ஏன்னா அப்போ தானே அந்த சர்க்குலர், அது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து பூச்சி வந்து ஒரு தாவரங்களில் பூச்சி தின்னும். பூச்சை வந்து ஒரு பறவை அதுலேருந்து அப்படியே போய் கடைசியாக மனிதன் வருவோம். புரியுதுங்களா, ஒரு சர்க்குலர் பேஸ்ட் வரும்ல, அது ரொட்டீனாக நாம் எல்லாருமே இருக்கணும் என்விரான்மெண்ட்டில். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க இருக்காங்க. ஓகேங்களா, லீகல் ப்ரொடெக்ஷன். இந்தியாவில் ஸ்னோ லிப்பர்ட் அழிக்கக்கூடாதுன்னு லீகல் ப்ரொடெக்ஷன் என்ன இருக்குன்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது நீங்கள் நிறைய வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பேர்ட் ஸ்பீசிஸ் வருது, இல்லை ஒரு லைக் ஏதாச்சும் ஒரு ஸ்பீசிஸ் பற்றி வருதுனாவே இந்த ஆக்ட் வந்துடும். அதனால் இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து இது வாழ்விடங்களுக்கான எத்தனை கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னோ லிப்பர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, இந்தியா, சைனா, நேபாள், பாகிஸ்தான், இங்கெல்லாம் இருக்குது. இந்த மலை பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்தியாவில் எங்கெங்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், இந்த பிளேஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் உங்களுக்கு தெரியும், நம்மளோட அந்த நார்த்தன் சைடாக ரொம்ப அவுட்டர், அந்த இடத்துல மலை பிரதேசங்கள், இமாலயன் ரீஜன். ஓகேங்களா, இமாச்சல பிரதேஷ் உங்களுக்கு தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொஞ்சம் கீழே இருக்கும். உத்தரகாண்டும் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் இந்த பக்கமாக இருக்கும், ஐ மீன் லெஃப்ட் சைடில் இருக்கும். அடுத்து சிக்கிம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் உங்களுக்கு தெரியும், அருணாச்சல பிரதேஷ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். அங்கெல்லாம் மலை பிரதேசங்கள் தான் மக்களே, அங்கெல்லாம் இருக்க தான் இது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த நியூஸ் போயிடுவோம். அடுத்து CDOT, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்களும் CSR NPL. CSRனா இந்த ஃபிசிக்ஸ் சம்மந்தமானது, நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி, அதான் CSIR. ஓகேங்களா, NPL. இவங்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU போட்டிருக்காங்க. எதுக்குன்னா உங்களுக்கு குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன். குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னல, ஒரு சேம் ஆப்டிகல் ஃபைபருக்குள்ள குவாண்டம் சிக்னல்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதோட அனலிட்டிக்கல் ரெண்டுத்தையும் ஒரே சேம் ஃபைபர் கேபிள் வழியாக சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த ஆப்ரேஷன் காஸ்ட் கம்மியாகும், எஃபெக்டிவான டேட்டா டிரான்ஸ்மிஷன் இருக்கும். தென் வந்து அந்த கோயின்சைட் ஆகிடும்ல, டேட்டா மிஸ்மேட்ச் ஆகிறது, லைக் வந்து அந்த ப்ராப்ளமாக இருக்காது. அதுதான் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன். குவாண்டம் சிக்னல்ஸாக சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி மக்களே, அவ்வளோதான். அப்படி பாருங்கள். ஓகேங்களா, அதுக்காக இந்த MOU போட்டிருக்காங்க. புரியுதா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ரெடி பண்ணலாம் அதெல்லாம். ஓகேங்களா, இவங்க CDOT உங்களுக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் யார் மக்களே, ஜோதிராஜ் சிந்தியாவா. ஓகேவா, குணா மத்திய பிரதேஷ்னு நினைக்கிறேன் அவரோட கான்ஸ்டியூன்சி. ஓகேங்களா, CDOT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், அது கீழே இருப்பாங்க. அவங்க CSR ஆல்ரெடி சொன்னால, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி. இவங்க நேஷ்னல் மெட்ராலஜி இன்ஸ்டியூட். இவங்களாம் அவங்களோட நேஷ்னல் மெட்ராலஜி இன்ஸ்டியூட் தான் சேர்ந்து இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு MOU போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க CSR, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், நியூ டெல்லியில் இருக்குது. அது கீழே தான் இந்த விங்கு வருவாங்க, NPL. ஓகேவா, இதில் அந்த எக்ஸ்பான்ஷன் நல்லா பார்த்துங்க. எதுக்காக, குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனுக்காக யார் 2 பேர் சேர்ந்து MOU போட்டாங்க அப்படி கேட்கலாம். ஓகேவா, பவர் வந்துச்சு, ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணலாமா, சரி வேணாம், இதிலே போயிடுவோம். ஓகே மக்களே, அடுத்து மக்களே
இது பாருங்கள், பாகிஸ்தான் லான்ச்டு ஆப்ரேஷன் பூனியன் அல் மர்சூஸ் அப்படின்னு. என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியா சைட்லேருந்து ஆப்ரேஷன் சிந்தூர்னு பார்த்தீங்கல்ல, அவங்க சைட்லேருந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ண அந்த ஆப்ரேஷன் பேர். இதை பார்க்கணுமா அப்படின்னா எக்ஸாமில் கேட்கலாம் மேபி. அதனால் ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்குது. ஓகே, இது ஒன்றும் இல்லை மக்களே. பாகிஸ்தான் வந்து அவங்க சைட்லேருந்து இந்தியாவை கவுண்டராக்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ண அந்த மிஷன் நேம் தான். ஓகேங்களா, ஆப்ரேஷன் பூனியன் அல் மர்சூஸ். ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் பண்ணாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், பத்தன்கோட் பஞ்சாபில் இருக்கிற இடம், அடுத்து குஜராத்தில் இருக்கிற இடம், அங்கெல்லாம் டார்கெட் பண்ணி இது பண்ணாங்க. ஓகேங்களா, நம்ம 7ஆம் தேதிக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று லான்ச் பண்ணோம் கவுண்டர் அட்டாக் பண்ணுறது. அதுக்கப்புறமா இவங்க பண்ணது அந்த ஆப்ரேஷன் புன்யன் அல் மர்சூஸ். அதோட நேம் என்னன்னு, அது குரான்லேருந்து வந்திருக்காங்க மக்களே. வால் கன்ஸ்ட்ரக்டட் பை மோல்டன் லீடர். அதோட மீனிங் யூனிட்டி, ஸ்ட்ரென்த்து, அன்பிரேக்கபிள் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஒன்றும் இல்லை, ஒரு குரான்லேருந்து வந்த ஒரு கோட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்க எதை வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபட்டா 2 ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைல். ஹைப்பர்சோனிக்னா ஒன்றும் இல்லை, நம்ம சவுண்டு ஒலி இருக்குல்ல, அதோட ஸ்பீடு உங்களுக்கு தெரியும். அதை மாதிரி 5 டைம்ஸ் ட்ராவல் பண்ணும். இப்போது சவுண்டோட ஸ்பீடு வந்து என்னென்னு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாம்பிள் விடுங்க. சவுண்டோட ஸ்பீடு வந்து அதோட 5 டைம்ஸ், மார்ச் 5 அந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். பேலிஸ்டிக் மிசைல்லாம் உங்களுக்கு தெரியும், லான்ச் பண்ணுறப்போ எனர்ஜி சோர்ஸ் இருக்கும், அப்புறம் ட்ராவல் பண்ண அது வந்து கிராவிட்டி யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணும். காண்டினென்ட்லேருந்து காண்டினென்ட் போகுது இல்லை, லைக் அதுக்கெல்லாம் வந்து பேலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப லாங் ட்ராவல் வரும். ஓகேங்களா, அதுக்கு வந்து நீங்கள் கைட் பண்ண தேவையில்ல, அன்கைடட் மிசைல். ஓகேங்களா, பேலிஸ்டிக் மிசைல் அந்த மாதிரி மிசைல் அதை யூஸ் பண்ணி தான் டெல்லியை வந்து தாக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. பட் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு அதை நம்ம இது பண்ணிட்டோம். அந்த சுதர்சன் சக்கரா இருக்குல்ல, அதை வச்சே நம்ம தடுத்துட்டோம். ஓகேங்களா, அடுத்து எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க பாருங்கள். இந்தியா நம்ம சைட்லேருந்து பாகிஸ்தான் ஏர்பேஸ் 3 ஏர்பேஸ் வந்து நம்ம தாக்கணும். நூர் கான் ஏர்பேஸ், ராயல் பிண்டி ஓகேங்களா, அந்த பிளேஸில் இருக்குது. முரீத் ஏர்பேஸ், சக்வால். சொல்லுமா, என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன விஷயம்? அங்கேயே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, முரீத் ஏர்பேஸ் சக்வால் இருக்கிற பிளேஸ். அடுத்து ரஃபீக் ஏர்பேஸ், அது எங்கே இருக்குன்னா ஷார்கோட் பஞ்சாப்ல இருக்குது. ஓகேங்களா, இந்த இந்த ஏர்பேஸ்லாம் இந்தியா வந்து மிசைல் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஓகேங்களா, அதுக்கு கவுண்டர் அட்டாக் மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு தெரியும், ஷபாஸ் ஷெரீஃப். ஆர்மி சீஃப் வந்து ஜென்ரல் அஷீம் முனீர் அப்படின்றவர். கேபிட்டல் இஸ்லாமாபாத், கரன்சி பாகிஸ்தானி ருப்பி. ஓகேவா மக்களே, இது ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ண மாதிரி அவங்க கவுண்டர் அட்டாக் ஆப்ரேஷன் புன்யன் அல் மர்சூஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதோட அது என்ன இது மிசைல் யூஸ் பண்ணுங்க, ஃபட்டா 2 ஹைப்பர்சோனிக். இது வந்து 450 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், 450 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஃபட்டா 1 இருந்தது, அது 140 கிலோமீட்டர். இது வந்து 450 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம், நோட் பண்ணிங்க. அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஆர்பிஐ ரிலாக்ஸ்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் நார்ம்ஸ் ஆன் கார்பரேட் பாண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கார்பரேட் பாண்ட்ஸு, முதல்ல பாண்ட்ஸ்னால் என்ன, கார்பரேட் பாண்ட்ஸ்னால் என்ன, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா 3 விஷயம் பார்க்கணும் மக்களே. முதல்ல வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லிடுறேன். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ மெட்டா எடுத்துங்க, கூகுளோட கம்பெனி நேம். அவங்க வந்து யூஎஸில் தானே இருக்காங்க. அவங்க வந்து அங்கே இருந்துக்கிட்டு நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே வந்து ஷேர் ப்ரைஸ் வாங்கி இதில் ஏதாவது ப்ராஃபிட் வந்து அவங்க லாபம் தானே. காசை சும்மா வச்சுக்கிறதுக்கு அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பாங்கல்ல மக்களே. எங்கிட்ட காசை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று லேண்ட் வாங்குவீங்க, இல்லை கோல்டு வாங்குவீங்க, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கல்ல, அதை வந்து பெருக்கணும்னு நினைப்பீங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனும் அந்த மாதிரி நினைப்பாங்க. இப்போ வெளில இருக்கிற நார்மல் இன்வெஸ்டர் ஆரம்பித்து பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து அவங்க ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டு வேறு நாட்டோட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாலடைல் மக்களே. ஏன்னா அவங்க எப்போ வேணால் அந்த காசை எடுத்துப்பாங்க. அவங்க இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சா, இந்த கண்ட்ரியில் வந்து வார் போயிட்டுருக்கு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது, நம்ம எடுத்துருவாங்க. அதனால் இது வாலடைல், புரியுதுங்களா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ அந்த மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. முதல்ல பாண்ட்ஸ்னால் என்ன மக்களே, கடன் பத்திரம் தமிழில். பாண்ட்ஸ் எதுக்கு, இப்போ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஏதோ ஒரு இண்டிவிஜுவலோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இப்போ கவர்மெண்ட் வச்சு சொல்கிறேன், இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்
எப்படி சொல்கிறது, ஏதாவது ஸ்டேட் ஓகே, திருவண்ணாமலைன்னு எடுத்துங்க. திருவண்ணாமலையில் ரோட் போட போகிறாங்க ஒரு இடத்துல, ஓகேங்களா. ஆனால் அவங்ககிட்ட அந்த டைமில் காசு இல்லை, காசு இருக்குது, ஆனால் அதெல்லாம் மற்ற விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, மக்கள்கிட்ட போய் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி ரோட் ப்ராஜெக்ட் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் ஒரு கடன் பத்திரம் ரிலீஸ் பண்ணுறேன், அந்த பாண்டோட, அதான் பாண்டோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபா, இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5%, டென்யூர் வந்து 10 வருஷம். 10 வருஷம் கழிச்சு அந்த நீங்கள் வாங்கின காசு உங்களுக்கு வந்துடும். அந்த 10 வருஷம் கேப்பில் அந்த இன்ட்ரெஸ்ட் சொன்னல 5%, 5% உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அந்த 5% காசை கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படி தான் பாண்டு ஒர்க் ஆகும். அப்போது அந்த பாண்டை நான் நம்ம மாதிரி கஸ்டமர் போய் வாங்குவோமா, அந்த காசு வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுமா, டிஎன் கவர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி பாண்ட்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கார்பரேட் கம்பெனி ரிலீஸ் பண்ணுவாங்க. கார்பரேட் கம்பெனி ரிலீஸ் பண்ணுற கடன் பத்திரம் தான் கார்பரேட் பாண்ட்ஸ். அவங்களோட கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேவா. அதுதான் கார்பரேட் பாண்ட்ஸ். அந்த கார்பரேட் பாண்ட்ஸில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஃபாரின் சொன்னல மெட்டா ஃபேஸ்புக் ஓனர், அவர் இங்கே பண்ணுறதுக்கான தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, புரியுதா. அதுதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் டு பை லோக்கல் கார்பரேட் பாண்ட்ஸ். ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லிமிட் வந்து ரிமூவ் பண்ண. ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை மக்களே, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஷார்ட் டேர்மில் பண்ணுவீங்க, லாங் டேர்மில் பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற அதே விஷயம் தான். ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஷார்ட் டேர்ம்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, 1 இயர் இல்லை 1 மந்த் 3 மந்த், அது அந்த டேலே செல் பண்ணுற மாதிரி கூட வாங்குவீங்க. லாங் டேர்மில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இந்த 10 வருஷத்துக்கு அந்த ஷேரை வந்து எதுவும் பண்ண மாட்டேன்னு வாங்கி போட்டு அப்படியே விட்டுருவீங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படி. இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் பண்ணுறதுக்கான லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கான்சன்ட்ரேஷன் லிமிட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு சீலிங் இருக்கும். அதாவது நீ 10 பாண்டு தான் வாங்கணும் அப்படின்னா இப்போ அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ 20 பாண்டு வாங்கிக்கோ, 30 பாண்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியுதா. அதுதான் இதனால என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ நிறைய வரும். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், கார்பரேட் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நம்மளோட கார்பரேட் கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் தானே. இங்கேயும் ஃபாரின் கரன்சி உள்ள வரும்ல, கேபிட்டல் இன்ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியன் டெப்ட் மார்க்கெட்னா ஒன்றும் இல்லை, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் பாண்ட்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணுற இடம் மக்களே. அதுதான் நிறைய வந்து ஈக்யூபர் இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்க்குறீங்களா, அதுதான். அடுத்து முன்னாடி என்ன இருந்ததுன்னா 30% இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கார்பரேட் பாண்ட்ஸில் 30% தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. 1 இயர், அதாவது ஷார்ட் டேர்ம் 1 இயர்க்குள்ளே இருக்கிற கார்பரேட் பாண்ட்ஸில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் 30% தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருந்தது. அதை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அடுத்து பாருங்க கான்சன்ட்ரேஷன் லிமிட். லாங் டேர்ம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பியாண்ட் 1 இயர் அதை வந்து 15% தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. யாருன்னா லாங் டேர்ம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து அது ஒரு என்டிடியாக இருந்தால் 15% தான் பண்ணணும்னு இருந்தது. ஒரு அதர்ஸ்க்கு வந்து 10% தான் இருந்துச்சு, அதையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. சிங்கிள் யூஸராக இருந்தால் 10% தான் பண்ணணும் லாங் டேர்மில். ஒரு கம்பெனியாக இருந்தால் 15% தான் பண்ணணும் லாங் டேர்மில். அது ரெண்டுத்துமே ரிமூவ் பண்ணிட்டாங்க, புரியுதா. இது நீங்கள் எல்லாமே பார்க்கணும். ரொம்ப டஃப்பாக கேட்கணும்னா இதை கேட்பாங்க மக்களே, புரியுதுங்களா. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது ஞாபகம் இருக்கும். அதாவது 1 இயர்க்குள்ளே இருக்கிற ஷார்ட் டேர்ம் பாண்டு, ஓகேங்களா, அதில் முன்னாடி 30% தான் பண்ணணும்னு இருந்துச்சு கார்பரேட் பாண்டில். இப்போ அதை வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் அதை தாண்டி பண்ணலான்ட்டு. அது எவ்வளோ சீலிங்ஸ்னு சொல்லலை, சொல்லியிருக்கு. இது மட்டும் அந்த முன்னாடி இருந்ததை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து முன்னாடி வந்து லாங் டேர்ம் பியாண்ட் 1 இயர் நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்தால் 15% தான் பண்ணணும் இருந்துச்சு, அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுவே ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால், ஒரு சிங்கிள் யூஸராக இருந்தால் நீங்கள் 10% தான் பண்ணணுச்சு, அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓகேப்பா. அதே மாதிரி வந்து ஒரு ஏப்ரல் டு செப்டம்பர் ஃபினான்ஷியல் இயர் அந்த கேப்பில் வந்து ஒருத்தர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணுன்ற லிமிட் இருந்துச்சு, அதை மாற்றலை. அது 8.2 lakh crore. அது என்ன பண்ணணும், அதை தாண்டி பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் அது வாலடைல் மக்களே, நாளைக்குமே அவன் எடுத்துகிட்டே போயிடுவான். நம்ம அதை நம்பி வந்து நம்ம நிறைய பண்ண முடியாது. அந்த கேபிட்டல் வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சோன்னா அது நம்மளுடைய ரிஸ்க் தான். அதனால தான் அதுக்கான லிமிட் வச்சிருக்கான். ஏப்ரல் டு செப்டம்பர் அந்த ஃபினான்ஷியல் இயர், போன ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா 8.2 lakh crore இருந்திருக்கு. அதே தான் இந்த வருஷமும். இந்த வருஷம் ஏப்ரல் டு செப்டம்பர்லேயும் 8.2 lakh crore தான் இருக்கணும், அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 8.8 lakh crore இருந்திருக்கு அக்டோபர் டு மார்ச் இந்த எண்டில், இந்த 6 monthsல. அதே தான் இப்போவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இயர் அக்டோபர்லேருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச்குள்ளேயும் அதே 8.8 lakh crore தான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேட் பாண்டில் இருக்கணும், ஓகேவா. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட்னா என்ன, கார்பரேட் பாண்ட்னா என்ன, புரிஞ்சதா. புரியலனா கமெண்ட்ல போடுங்க, நான் தனியாக கூட நியூஸ்ல வச்சுக்கு போடுறேன், ஓகே. அடுத்து இது பாருங்க, ஆர்பிஐ மேண்டேட்ஸ் ரிப்போர்ட்டிங் ஆன் டிஜிட்டல் லெண்டிங் ஆப்ஸ். இது ஒன்றும் இல்லை மக்களே, டிஜிட்டல் லெண்டிங். இப்போ பேங்க் இருக்கு மக்களே, பேங்க் வந்து
இது எப்படி சொல்ல வேணாம். இப்போ நீங்கள் நிறைய வந்து இதுவில் பார்த்துருக்கீங்களா? இப்போ ப்ளே ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லோன் ஆப்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிஸாக பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் லோன் மட்டும் அவன் ப்ரொவைட் பண்ணுவான். நம்மளோட பேஸ்லிப் அப்லோட் பண்ணால் போதும், அதுக்கேற்ற மாதிரி அவன் லோன் கொடுப்பான். புரியுதுங்களா? அது நிறைய மாதிரி ஃபின்டெக் லோன் கொடுக்குற மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. இந்த ஆப்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேங்க்கோட டைப் பண்ணி அந்த லோன் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஆனால் இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த மாதிரி நீங்கள் எந்த டிஜிட்டல் லெண்டிங் ஆப் கூட டைப் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இனிமேல் இந்த போர்ட்டலில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறான். சென்ட்ரலைஸ்டு இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சிஐஎம்எஸ் போர்ட்டல், சென்ட்ரலைஸ்டு இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சீனா என்ன, ஐனா என்ன, எம்னா என்ன எல்லாமே பார்க்கணும். ஓகேங்களா? ஆர்பிஐ இப்போ மேண்டேட் பண்ணியிருக்கான். அதாவது எந்தெந்த பேங்க்லாம் டிஜிட்டல் லெண்டிங் ஆப் கூட டைப் வச்சு லோன் கொடுக்குறீங்களோ அது எந்தெந்த டிஜிட்டல் ஆப்போட டைப் வச்சிருக்கோம், எவ்வளோ லோன் கொடுத்துருக்கோம், எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது எல்லாமே நீங்கள் இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் சொல்லணும் இனிமே அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லா பேங்க்ஸும் சொல்லியிருக்கான். டிஜிட்டல் லெண்டிங் ஆப்ஸுமே அதில் என்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? அதர் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்னா ஒன்றும் இல்லை, ஆர்பிஐயால் ரெகுலேட் பண்ணப்படுற என்டிட்டிஸ். இப்போ பேங்க்ஸ்லாம் ஆர்பிஐயால் ரெகுலேட் பண்ணுறாங்களா, அதனால அவங்களாம் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். ஒரு ஃபின்டெக் இருக்குது, அவங்களும் ஆர்பிஐயால் ரெகுலேட் பண்ணாங்கன்னா அவங்களாம் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். சிம்பிள் தான் அது. ஆர்பிஐயில் யாரெல்லாம் ரெகுலேட் பண்ணப்படுறாங்களோ அவங்களாம் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். ஓகேங்களா? டிஜிட்டல் லெண்டிங் அப்ளிகேஷன்ஸ், அதான் இந்த சொன்னல ஆன்லைன் டிஜிட்டல் லோன் கொடுக்குற ஆப்ஸ், அவங்க எல்லாருமே அந்த போர்ட்டலில் என்ரோல் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடும். அடுத்து ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரெகுலேட்டட் பை என்ன நியூஸ் இது? ஓகே மக்களே, இது ஒன்றும் இல்லை, செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், நீங்களாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இப்போ நிறைய செக்டார் இருக்குது மக்களே. இப்போது ஃபின்டெக் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபின்டெக்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல பார்த்தோன்னா எக்கச்சக்கமான ஃபின்டெக் கம்பெனிஸ் இருக்குது. தனித்தனியாக இப்போ ஃபின்டெக்கில் நிறைய விதமான ஃபின்டெக் இருக்குது மக்களே. எப்படி சொல்கிறது, என்பிஎஃப்சி இருக்குது, பேங்க் இருக்குது, ஃபின்டெக்ஸ் கம்பெனி இருக்குது, எப்படி சொல்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ ஃபின்டெக் ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன், பேங்க் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன், அடுத்து வேற என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டரி. இந்த மாதிரி தனித்தனி ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனா நீங்களுமே ஆக்ட் பண்ணலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெல்த் கேர் செக்டர் மக்கள், ஹெல்த் கேரில் ஒரு லோன் கொடுக்குற ஒரு கம்பெனி, அவங்க நினைக்கிறாங்க நான் இந்த மாதிரி ஹெல்த் கேரில் யாராவது லோன் கொடுக்குறாங்களோ அவங்களாம் நான் ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் வச்சுக்கேன் வேலை இதுவும் ஹெல்த் கேர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். நிறைய ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன், அவங்க எல்லாரையும் நான் ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஆர்பிஐ என்ன சொன்னால், ஓகே நீ வந்து ரெகுலேட் பண்ணு, அதுக்கு வந்து நான் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணு. அதுதான் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன். புரியுதா? அந்த சம்மந்தமான செக்டாரில் ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியை ரெகுலேட் பண்ணலாம் இனிமேல். அவங்க தான் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன். இப்போ பேங்க்ஸ்லாம் யார் மக்களை ரெகுலேட் பண்ணுறா? ஆர்பிஐ பண்ணுறாங்களா? இதே மாதிரி பேங்க்கை விட்டுருங்க, வேற என்ன செக்டர், ஹெல்த் கேர் இருக்குது, இப்போது என்னது அது பேர் என்னது, ஹவுசிங் செக்டார் இருக்குது வச்சுங்களேன். அடுத்து வந்து ரியல் எஸ்டேட் இருக்குது. ரியல் எஸ்டேட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வரான். அவனுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நீ எப்படி ஆக்ட் ஆகணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும், உன்னோட கேபிட்டல் என்ன இருக்கணும், அதெல்லாம் அந்த செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனை ரூல் புக்கில் போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நியூஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிமிடா அப்படின்னு இருக்குல்ல, அவங்கள செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக இப்போ வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஓகேவா? இங்கே சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் 2024 செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனும் அவங்களே செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக ஒர்க் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவல் செக்டாருக்கு அவங்க எப்படி எந்த செக்டாரோ அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஹெல்த் கேரு, என்ன சொல்கிறது, எப்படி சொல்லலாம், இப்போ சொன்னேன்னே ஹவுசிங் செக்டாரு, அடுத்து வந்து ரியல் எஸ்டேட்டு, இது மாதிரி நிறைய இருக்குது மக்களே. ஒவ்வொரு செக்டாரையும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தனித்தனி ரெகுலேட்டரி செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் வரப்போகிறாங்க. அதுக்கான இதுதான் இப்போது அதில் இந்த ஃபிமிடா அப்படின்றவங்களாம் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஓகேவா? செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக வரணும்னா நீங்கள் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனியாக இருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களோட மினிமம் நெட்வொர்த் வந்து 10 கோடி இருக்கணும். உங்கள்கிட்ட 10 கோடியாவது மினிமம் காசு இருக்கணும். அடுத்து உங்களோட கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அதில் எந்த ஒரு ஷேர் ஹோல்டர்ஸும் 10% மேலே வச்சிருக்கக்கூடாது. பெய்ட் ஆஃப் கேபிட்டல்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கேபிட்டல். ஒரு ஷேர் ரிலீஸ் பண்ணுறப்போ ஷேரை வந்து நிறைய பேர் வாங்குவோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி திருப்பி சொல்லவா? சரி, ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஏபிசின்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன் மக்களே. அந்த கம்பெனிக்கு வந்து காசு பற்ற மாட்டேங்குது. நான் வந்து பிரான்ச் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட காசு இல்லை.
எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, ஒன்று யாராச்சும் நியர்பை இருக்கவங்க கிட்ட லோனாக வாங்கலாம், இல்லை பேங்க்கில் போய் லோனாக வாங்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்ககிட்ட காசை கேட்கலாம். இது இல்லைன்னா என்னென்னா ஷேர் மார்க்கெட் போகலாம். பங்கு சந்தைகள்னு படிக்கிறீங்களா, பிஎஸ்சி என்எஸ்சி, அங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு என்னோட கம்பெனி நேம் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஏபிசி கம்பெனி லிமிடெட் அப்படின்னு போட்டேன்னா அதை வந்து ஒரு ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ, நான் இத்தனை ஷேர் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் யார் அப்ரூவல் பண்ணுவான்னா செபியில் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க, அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அண்டர் ரைட்டர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் அந்த ஐபிஓ ரெடி பண்ணிப்பாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஃபர்ஸ்ட் ஷேர் ரிலீஸ் பண்ணுறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதுக்கு அடுத்து ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே ஃபாலோ பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ரிலீஸ் பண்ணி ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees, ஓகேங்களா? அந்த 100 rupees-ஐ இப்போ நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்களாம் வந்து அந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, அந்த காசு எனக்கு வருமா, அதை வச்சு என்னோட ஆப்ரேஷன் நான் என்ஹான்ஸ் பண்ணுவேன். அப்புறம் இயர் எண்டில் ப்ராஃபிட் வருமா, அந்த ப்ராஃபிட்டில் நீங்கள் வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காசு பிரித்து கொடுப்பேன். இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் நடக்குது, ஓகேங்களா? இதை வந்து ஒரு கவர்மெண்ட் பேக் பண்ணுறதால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், செபி தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிங்கிள் என்டிட்டி வந்து 10% மேலே அந்த கம்பெனியோட டோட்டல் கேபிட்டல் இருக்கும்ல, அதில் ஒருத்தர் வந்து 10% மேலே வச்சிருக்கக்கூடாது, ஓகேங்களா? புரியுதா? இப்போ அந்த கம்பெனியில் டோட்டல் ஷேர் வந்து 100 ஷேர் இருக்குது மக்களே, ஆனால் ஒரு என்டிட்டி மட்டுமே 20 வச்சிருக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒருத்தர் வந்து 10% வரைக்கும் தான் வச்சிருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இந்த ஃபெமிடான்றது 1998 லான்ச் பண்ணது. இது என்னென்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுற. டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னா ஒன்றும் இல்லை, இதை நான் வந்து நியூஸ் லைன்ஸில் சொல்லலான்னு இருந்தேன், இப்போ குட்டியாக சொல்கிறேன். டெரிவேட்டிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு அசட் ஒன்று இருக்கும், அதோட ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கும், ஃபியூச்சரில் அந்த ப்ரைஸ் இவ்வளோ தான் இருக்கும், அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் நீங்களும் நானும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறது, அதுதான் டெரிவேட்டிவ்ஸ். ஒரு அண்டர்லைங் அசட் இருக்கும் மக்களே. இப்போ எக்ஸாம்பிள் கோல்டோட வேல்யூ வந்து இப்போ 8000 ரூபா இருக்கா, இப்போ நீங்களும் நானும் ஒரு அக்ரிமெண்ட், அந்த டெரிவேட்டிவ்ன்றது ஒரு பத்திரம் மாதிரி, அதில் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் கோல்டோட வேல்யூ வந்து இந்த 1 கிராம் வந்து 9000 நான் தரேன், நீ ஓகே சொல்கிற அப்படின்னு சைன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது இந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்க வேண்டிய ப்ரிடிக்ஷனை இப்போவே அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறது, அது பேர் தான் டெரிவேட்டிவ்ஸ், ஓகேங்களா? இதனால் என்ன லாபம் நஷ்டம்னு பார்ப்போம். இப்போ நான் கோல்டை வச்சு சொன்னேன், கோல்டை வச்சு நாளைக்கு வந்து ஏப்ரல் என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் கோல்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாகுதுன்னு வச்சுங்களேன், அப்போது நீங்கள் அந்த வாங்குறவங்களுக்கு லாபம். ஏன்னா கோல்டோட ப்ரைஸ் 7000 ரூபா போகுது, ஆனால் நீங்கள் 9000 ரூபா எங்கிட்ட இருந்து வாங்கிடுவீங்க, புரியுதா? ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம்ல, புரியுதா? இது அது லாபம். இன்ட்ரெஸ்ட் இப்போ லோன்ஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஒரு அண்டர்லைனிங்கோட அசட் இருக்குன்னா அந்த அசட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். ஃபியூச்சரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், அதோட ப்ரைஸ் மாறும்ல, அதெல்லாம் மீறி உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, ஒரு அண்டர்லைனிங் அசட்டோட அசட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி ஃபியூச்சர் டேட்டுக்கு இந்த ரேட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு 2 பார்ட்டி வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுப்பாங்க, புரியுதா? நான் நியூஸ் லிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனியாக, ஓகேவா? அடுத்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நேஷனல் கிரிப்டோ கரன்சி டூரிசம் பேமெண்ட். மக்களை இது புரிஞ்சது இல்லை, ஃபெமிடா அப்படின்றவங்கள செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக இப்போ ஆர்பிஐ ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அவங்க யார்? டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபெமிடான்றவங்க. டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னா இப்போ தான் சொன்னேன், 1998 ஃபார்ம் பண்ணது. ஒரு எஸ்ஆர்ஓனா எப்படி இருக்கணும் பாருங்கள், 10 crore கேபிட்டல் இருக்கணும், நோ என்டிட்டி 10% மேலே பெய்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சிருக்கக்கூடாது, ஓகேவா? அடுத்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நேஷனல் கிரிப்டோ கரன்சி பேமெண்ட் சிஸ்டம். ஆடியோ கேட்குதா? ஓகே. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நேஷனல் கிரிப்டோ கரன்சி டூரிசம் பேமெண்ட் சிஸ்டம் பூட்டான் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பூட்டானுக்கு டூரிசம் போகிறீங்க, ஏதோ டூர் போகிறீங்கன்னா அங்கே போய் உங்கள்கிட்ட கிரிப்டோ கரன்சி இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் இந்தியாவில் அது லீகல் கிடையாது. சில கண்ட்ரியில் கிரிப்டோ கரன்சி லீகலாகவே பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி நான் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்கள்? லைக் அது வந்து ஒரு குளோபல் கரன்சி, அதாவது ஒரு நாட்டோட கரன்சியும் கிடையாது. லைக் அது வந்து அதோட ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, லைக் அதெல்லாம் வந்து ஒரு தனி ஆர்கனைசேஷன் இருக்குது, ஓகேங்களா? அது வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். பிளாக் செயின் டெக்னாலஜினா ஒன்றும் இல்லை, இப்போது என்கிட்ட இருந்து அந்த கரன்சி உங்ககிட்ட போகுதுன்னா அது அப்படியே அந்த நோட்டில் ஸ்டோர் ஆகும். அப்புறம் உங்ககிட்ட இருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போகுது, உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து ஒரு கடைக்கு போகுது, ஒரு கடையில் அதுமாரி காசு மாறிட்டே இருக்குன்னா நீங்கள் அந்த நோட்டில் போய் செக் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அந்த கரன்சி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் யார்கிட்ட இருக்குது மொத்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி, ஒவ்வொரு பிளாக்காக ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு குளோபல் கரன்சி மாதிரி அது கிரிப்டோ கரன்சி. அது ரெகுலேட் பண்ணுறது எந்த கண்ட்ரியும் கிடையாது, ஓகேங்களா? அது வாலட்டைல் தான், ஆனால் அது நிறைய மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை நீங்கள் பூட்டானுக்கு டூரிசம் போகிறீங்கன்னா கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணியே நீங்கள் அங்கே வந்து பேமெண்ட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நேஷனல் கிரிப்டோ கரன்சி டூரிசம் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. டூரிசம் விஷயமா நீங்கள் வந்து
பூட்டானுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி பே பண்ணலாம்னு சொல்கிறாங்க மக்களே. அவங்க வந்து பினான்ஸ் பே அப்படின்றது அவங்களோட டிகே பேங்க் ஆஃப் பூட்டானோட ஒரு டிஜிட்டல் பேங்க் மக்களே. அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சப்சிடி தான் இந்த பினான்ஸ் பே. அவங்க கூட கொலாபரேட் பண்ணி தான் இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் அங்கே போகிறீங்க, டூரிசம் விஷயத்துக்காக போகிறீங்கன்னா கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், ஸ்வைப் பண்ணலாம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம், இது எல்லாமே. ஓகேவா? பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் தஷோ திஷரிங் தூபே. ஓகேங்களா? கேபிட்டல் வந்து திம்போ. கரன்சி வந்து பூட்டானிஸ் நகல்ட்ரம். ஓகேவா? புரிஞ்சுதா? இது நம்ம என்னன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி டூரிசம் யார் லான்ச் பண்ணா? பூட்டான். அது எந்த பேங்க்கு? யார்? பினான்ஸ் பே, டிகே பேங்க் ஆஃப் பூட்டான். 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. அது பூட்டானோட ஸ்டாட்டிக். இவ்வளோ பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்து யூனிகார்ன் போர்ட்டர் பிகம்ஸ் இந்தியாஸ் 3rd யூனிகார்ன் ஆஃப் 2025. இந்த வருஷத்தில் 3வது யூனிகார்ன். முதல்ல யூனிகார்ன்னா என்ன? ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ என்ன வச்சே சொல்ல, நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிஷியலாக ஒரு மக்களே ஒரு 100 ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்புறம் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறேன், என் பிஸ்னஸ் இது பண்ணுறேன். ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி 1 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரீச் பண்ணுறது, அதாவது மார்க்கெட் கேபிட்டல் அவ்வளோ ஃபண்டிங் வர்றது, அவ்வளோ காசு என்ன, அந்த வேல்யூ மாறுது. ஒரு கம்பெனியோட வேல்யூ வந்து 1 பில்லியன் வரைக்கும் ரீச் பண்ணுது அப்படின்னா தான் அது யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய கம்பெனி போன வருஷம் கூட நிறைய கம்பெனிஸ் வாங்கியிருக்கோம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பெங்களூர் பேஸ் பண்ண போர்ட்டர் அப்படின்ற கம்பெனி வந்து வந்திருக்கு. 2025 3rd. ஃபர்ஸ்ட் பாருங்க நெட்ரோடைன், அடுத்து ஜஸ்பே செகண்ட், இப்போ 3rd வந்து போர்ட்டர். ஓகேங்களா? இப்போ இவங்களோட வேல்யூஷன் பாருங்க, $1 1.1 to 1.2 பில்லியன் இந்த ரேஞ்சில் வந்துருச்சான். சீரிஸ் எஃப் ஃபண்டிங் வழியாக அவங்க மணிக்கிற சீரிஸ் எஃப் ஃபண்டிங்னா ஒன்றும் இல்லை மக்களே, கேபிட்டல் ரைஸ் பண்ணுற ஒரு டூல். சீரிஸ் ஏ, சீரிஸ் பி, சீரிஸ் அது ஒன்றும் இல்லை, அது ஒரு டெக்னிக். அதை யூஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மணி வாங்குவாங்க. புரியுதுங்களா? அது வழியாக இப்போ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்குன்னா, போடலையா 400 சாரி இங்கே இருக்கு பாருங்க 200, இங்கே தான் இருக்கேன், மறந்துட்டேன். 200 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க சீரிஸ் எஃப் ஃபண்டிங். ஒன்றும் இல்லை, சீரிஸ் ஏ, சீரிஸ் பி, சீரிஸ் டி அமௌண்ட் ஆஃப் ஃபண்டிங் கரெக்டாக இருக்க பொறுத்து அதை சீரிஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம்னா சீரிஸ் ஏ, சீரிஸ் பி அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த வழியாக 200 மில்லியன் ரைஸ் பண்ணதால இப்போ இதோட கேபிட்டல் இப்போ இவ்வளோ வந்துருச்சு, அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். 3rd யூனிகார்ன் ஆஃப் 2025. புரியுதா? இதோட லீட் இன்வெஸ்டர்ஸ் யார் பாருங்க, கேத்ரா கேபிட்டல் இந்தியாவை சேர்ந்தங்க, வெல்லிங்டன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யூஎஸ்ஐ சேர்ந்த கம்பெனி. இவங்க 2 பேர்லாம் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஃபண்டிங் டைப் வந்து என்னன்னா எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னா பிரைமரி கேபிட்டல் அண்ட் செகண்டரி ஷேர் கேபிட்டல். இப்போ ஒன்றும் இல்லை, பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்னு ஒன்று இருக்குது மக்களே. பிரைமரி மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் ஷேர் ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் சொன்னேன்ல, போன எக்ஸாம்பிளில் சொன்னேன் ஷேர் மார்க்கெட் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுன்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறப்போ ட்ரேட் பண்ணுற நடக்கிற வந்து பிரைமரி மார்க்கெட். ஓகேவா? இப்போ செகண்ட் டைம் பண்ணுறது ஃபாலோ பப்ளிக் ஆஃபரிங்னா அடுத்தடுத்து பண்ணுற ஷேர்ஸ்லாம், அதெல்லாம் நடக்கிற இடம் வந்து செகண்டரி மார்க்கெட். ஓகேங்களா? அது வழியாக தான் ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்களோட எய்ம் பாருங்க, 1 மில்லியன் கிக் ஒர்க்கர்ஸை சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி கிக் ஒர்க்கர்ஸை வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஈஷாராம் போர்ட்டல் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அது போடுங்க. ஓகேவா? கிக் ஒர்க்கர்ஸ்னா ஒன்றும் இல்லை, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், அவங்க தான் கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரோட் போடுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த ரோடு ஒர்க் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வேலை கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு டெய்லி ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு பர்டிகுலர் டைமில் ஒர்க் இருக்கும், ஒரு பர்டிகுலர் டைமில் ஒர்க் இருக்காது. புரியுதுங்களா? அவங்க தான் கிக் ஒர்க்கர்ஸ். அந்த மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஃபண்டிங் பண்ணணும், அவங்கள சப்போர்ட் பண்ணணும். 1 மில்லியன் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க கிக் ஒர்க்கர்ஸ். போர்ட்டல் எப்போ ஸ்டார்ட் பண்ணதா 2014 பெங்களூர் கர்நாடகா ஹெட் குவார்ட்டர்ஸ். ஃபவுண்டர்ஸ் வந்து ஐஐடி சேர்ந்தவங்க எல்லாம் ஐஐடி கிராஜுவேட்ஸ் மக்களே. பிரணவ் கோயல், உத்தம் திக்கா, விகாஸ் சௌத்ரி வந்து வைஸ் சேர்மனு, உத்தம் திக்கா வந்து சிஇஓ, பிரணவ் கோயல் இவங்களாம் ஃபவுண்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்து கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்ஸ்பேஸ் வந்து இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். ஓகேங்களா? அதுதான் இன்ஸ்பேஸ். அவங்களும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஸ்பேஸ் டெக் கம்பெனிக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எம்ஓஐ போட்டிருக்காங்க. அவங்க ஸ்டேட்டில் கமர்ஷியல் ஸ்பேஸ் செக்டர், அதாவது ஒன்றும் இல்லை, ப்ரைவேட் சேட்டலைட் ரெடி பண்ணுற கம்பெனி, ப்ரைவேட் ராக்கெட் ரெடி பண்ணுற கம்பெனி, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுற கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிலாம் ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த லேண்ட் அக்யூர் பண்ணி அந்த புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது ஸ்பேஸ் சம்மந்தமானது. ஓகேங்களா? ப்ரைவேட் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரதுக்காக இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ். அடுத்து ஸ்பேஸ் டெக்னாலஜி பார்க்குன்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னா பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்து ஃபண்டிங் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து இவங்க இஸ்ரோ உங்களுக்கு தெரியும்,
பேக்டு பை இவங்களை யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா. 1969 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இஸ்ரோ. இப்போ கரண்ட் சேர்மன் வந்து நாராயணன், பெங்களூர், கர்நாடகா. டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். என்ஏஎல்னா நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரிஸ், ஓகேங்களா. இவங்கலாம் இந்த எம்ஓஐக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. புரியுதா? கர்நாடகா கவர்மெண்ட்டும் இன்ஸ்பேஸும் சேர்ந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி ப்ரூவ் பண்ணுறதுக்காக எம்ஓஐ போட்டிருக்காங்க, ஓகேவா. இதில் ஃபண்டிங் எதுவும் சொல்லலை, அதனால யாரும் எம்ஓஐ போட்டான்னு மட்டும் படித்தா போதும், ஓகேவா. அடுத்து ஸ்டார்லிங்க். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோட அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு மக்களே. அதாவது ஸ்டார்லிங்க் தெரியும் உங்களுக்கு, எலான் மஸ்கோட அந்த டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைட். எலான் மஸ்க் உங்களுக்கு தெரியும், ஸ்பேஸ் எக்ஸ் வச்சிருக்காரு, ட்விட்டர் அவர்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்டார்லிங்க்னு வச்சிருக்காரு. இது வந்து என்னன்னா சேட்டலைட்ஸ் ப்ரொவைட் பண்றாரு, சேட்டலைட் கனெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாரு. லோ எர்த் ஆர்பிட்ல நிறைய சேட்டலைட் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்காரு. அது வழியா இன்டர்நெட் கால்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் நிறைய கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்றாரு, ஓகேங்களா. இங்க பாருங்க, லோ எர்த் ஆர்பிட்ல 7000 சேட்டலைட் வந்து இவர் ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஸ்டார்லிங்க் கவரிங் 100 கண்ட்ரிஸ்க்கு வந்து இவர் டெலிகாம் சப்போர்ட் பண்றாரு, ஓகேங்களா. லோ எர்த் ஆர்பிட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட எர்த்தோட அட்மாஸ்பியரில் ஸ்டார்ட் பண்ணி 500 to 1000 கிலோமீட்டர், அரௌண்ட் 1500 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது. அது கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸ் இல்லை, ரொம்ப 2000 3000 கிலோமீட்டர்லாம் போகாமல் 1000 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து கனெக்டிவிட்டிஸ் என்ஹான்ஸ் நல்ல ஸ்பீடாக கிடைக்கும். அதுதான் லோ எர்த் ஆர்பிட்டில், LEOனா லோ எர்த் ஆர்பிட். அதில் இவ்வளோ சேட்டலைட் வந்து ஆல்ரெடி வச்சிருக்காரு, ஓகேங்களா. அது வழியாக இப்போ இந்தியாவிலையும் அவரோட சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷன் வரப்போகுது, இன்டர்நெட் மொபைல் கனெக்ஷன் கேட்க அவரோட சேட்டலைட் வந்து நம்மளுக்கு வரப்போகுது, ஓகேங்களா. அதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். இதுக்கப்புறம் நிறைய அப்ரூவல் இருக்கு. நம்மளோட டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் ட்ராயிங் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அடுத்து அதுக்கான அந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் பண்ணணும். இதெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. அது முடிஞ்சது நம்ம திருப்பி நியூஸ்ல பார்ப்போம். இது திருப்பி வரும், இந்த நியூஸ் நல்லா நோட் பண்ணிங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்காங்கல்ல, அவங்க கீழே இருப்பாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். அவங்க வந்து ஸ்டார்லிங்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அவங்களோட சேட்டலைட் இன்டர்நெட்டை இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுறது, ஓகேவா. இதை பார்த்துங்க, 7000 சேட்டலைட்டை லோ எர்த் ஆர்பிட்ல லான்ச் பண்ணுறாங்க. இருக்கு ஆல்ரெடி 100+ கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, ஓகேவா. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் மக்களே. இந்தியா டு 2047, அதாவது அந்த வருஷம் நம்ம 100th இண்டிபெண்டன்ஸ் ஆகுதுல்ல, அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு புக்கு மக்களே, லீடிங் குளோபல் எக்கனாமிக் ஆர்டர். அந்த டைமில் வந்து நம்ம வேர்ல்டுலே டாப் குளோபல் எக்கனாமியில் நம்ம டாப்பாக இருப்போம். அதை வந்து ஆத்தர் பண்ணி இந்த புக்கு யார் ஆத்தர் பண்ணியிருக்காங்கன்னா சீஃப் எக்கனாமிஸ்ட், நியூ எக்கனாமிக் ஆர்டர் அண்ட் எக்கனாமிக்ஸ், அப்புறம் PhD சாம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. யாருன்னா கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஷாம் பிரகாஷ் சர்மா, ஓகேங்களா. அவர் தான் இந்த புக்கை ஆத்தர் பண்ணியிருக்காரு. ஆடியோ ஒர்க்கா, ஓகே. எங்கே லான்ச் பண்ணியிருக்காருன்னா ஜூனிப்பர் ஆல் இந்தியா ஹேபிடேட் சென்டர் நியூ டெல்லியில் வச்சு. யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க? AF ப்ரெஸ், அகாடமிக் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க, AFனா நியூ டெல்லியில் வச்சு இவங்க தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. 2047 வரப்போ குளோபல் எக்கனாமிக் லீடர்ஷிப்பை இந்தியா அட்டைன் பண்ண போகுது. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதோட ஜேர்னி பற்றி இந்த புக் இருக்கும். ரொம்ப முக்கியம். இந்த புக்கை நம்ம கண்டிப்பாக நல்லா யார் ஆன்சர் பண்ணால் அந்த புக்கோட நேமு எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அது நல்லா பார்த்துங்க. ஜூனிப்பர் ஆல் இந்தியா ஹேபிடேட் சென்டர் நியூ டெல்லி, ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே. இது ஒன்றும் இல்லை மக்களே, மைக்ரேட்டரி பேர்ட்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வேடந்தாங்கில் நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதனால தான் அது அந்த இடமே ஃபேமஸ். அந்த மாதிரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கான ஒரு டே May 10 அப்சர்வ் பண்ணுறாங்க. தீம் பாருங்க, ஷேர்டு ஸ்பீஷஸ் கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், ஓகேங்களா. ஆர்கனைஸ் பண்ணுறது யார் பண்ணா? சிஎம்எஸ்னா கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் ஆஃப் வேர்ல்டு வைட் அனிமல்ஸ், ஓகேங்களா, அவங்க தான். அடுத்து AEWA, இவங்க யாருன்னா ஆப்பிரிக்கன் யூரோசியன் மைக்ரேட்டரி வாட்டர் பேர்ட் அக்ரிமெண்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து, அப்புறம் என்வரான்மெண்ட் ஃபார் த அமெரிக்காஸ் EFTA, இவங்க 3 பேர் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மக்களே. 1993 இவங்க பண்ணுறாங்க. இது வாட்டர், அதாவது வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே. அது வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது எப்போனா கென்யாவில் 2006 வச்சு பண்ணியிருக்காங்க, லக்கி பியா அப்படின்ற பிளேஸில் வச்சு, ஓகேங்களா. இனிஷியேட் பண்ணது யாருன்னா ஸ்மித் சோனியன் மைக்ரேட்டரி பேர்ட் சென்டர், US சேர்ந்தவங்க. அவங்க தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க 2006, ஓகேங்களா.
புரியுதா மக்களே? இதை வேர்ல்டு மைக்ரேட்டிவ் பர்த்டே மே 10 தீம் என்ன, யார் அப்சர்வ் பண்ணுறாங்க? இந்த 3 பேரும் சேர்ந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது 2006. புரியுதா மக்களே? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, என் பண்ணிடலாம். நன்றி மக்களே.